ஹாய். ஸோ இது வந்து உங்களோட லெசன் 2 ஆஃப் ஃபோட்டோஷாப் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூ ஃபைல் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு நியூ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் டாப் லெஃப்ட்டில் மெனூஸ்லாம் இருக்கும். அதில் ஃபைல் போய்க்கோங்க, ஃபைல் நியூ, இல்லாட்டி Ctrl+N, கீபோர்டில் Ctrl+N கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ டயலாக் பாக்ஸில் நீங்கள் நேமில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்டர் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த நேம் எங்கே ஹெல்ப் ஆகும்னா, நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணும்போது இந்த நேம் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிள்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வேண்டிய சைஸ் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீசெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரீசெட் டேப் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் இருக்குது, யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஃபோட்டோ, வெப், மொபைல் டிவைஸ் இதெல்லாம் இருக்குது. இல்லை என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் பிரிண்ட்டுக்கு டிசைன் பண்ணுறீங்க, பிரிண்ட்டுக்குனா ஒரு லெட்டர் ஹெட் உங்கள் கம்பெனி இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு லெட்டர் ஹெட் டிசைன் பண்ண நினைக்கிறீங்க, ஆர் ஒரு ப்ரோஷர் டிசைன் பண்ணணும், போஸ்டர் டிசைன் பண்ணணும், பேம்ப்ளெட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த 3 ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் பிரிண்ட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க, வெப் டிசைன் பண்ணுறீங்க, மொபைல் ஆப் டிசைன் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு ஸ்க்ரீன், இன்ட்ரோ ஸ்க்ரீன் மாதிரி டிசைன் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ அண்ட் ஃபில்ம் எடுத்து போய்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ யூஎஸ் பேப்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேப்பர் வந்து நம்ம யூஎஸில் யூஸ் பண்ணுற சில நார்மல் பேப்பர் சைஸஸை பேஸ் பண்ணியிருக்கும். அங்கே லீகல் டேப்லாய்டுன்னு இருக்குது. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பேப்பர் போய்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் பேப்பர் போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A4 இங்கே செலக்ட் ஆகிருக்கும் சைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க A4 தான் நம்ம காமனாக பிரிண்டிங் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், நம்ம A4 சைஸ் தான் பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ அந்த சைஸ் டிசைன் பண்ணோன்னா நீங்கள் A4 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா A4, A6, A5, A3 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராஷர் டிசைன் பண்ணணும், ஒரு A3 சைஸில் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் இங்கே மாறிக்கும், வித் ஹைட் எல்லாமே மாறிக்கும். ஸோ நம்ம A4 செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ டிஃபால்ட்டாக மில்லிமீட்டர்ஸாக இருக்கும், இல்லை நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம். ஸோ ரெசல்யூஷன் 300 இருக்கும். நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன். ரெசல்யூஷன், கலர் மோட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, வெப் அண்ட் மொபைலுக்கு இது யூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா பிரிண்டில் ரெசல்யூஷன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். 300 பிக்சல்ஸ் பர் இன்ச். தட் மீன்ஸ் 300 டாட்ஸ் பர் இன்ச் ஜாஸ்தியாக இருக்கும். பிரிண்டிங் எப்போதுமே அந்த கிளாரிட்டி குவாலிட்டிக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதே ரெசல்யூஷன் 300 தான். ஸோ 300 பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பேப்பர் சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வெப்புக்கு பண்ணுறீங்கன்னா வெப் செலக்ட் பண்ணிங்கன்னா வெப்போட டிஃபால்ட் சைஸ் இங்கே வரும். நீங்கள் வெப்சைட் இன்னும் பெருசாக பண்ணணும், சைஸு பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாற்றிக்கலாம். 1080x 1024, 1600 வச்சுக்கலாம். ஸோ அது மாற்றும்போது பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் டிஜிட்டல் மீடியாக்கோ, வெப்சைட்ஸ்க்கோ ஒரு மொபைல் ஆப் டிசைன் பண்ணும்போது பிக்சல் மெஷர்மெண்ட்ஸ் தான் வரும். ஸோ பிக்சலுக்கு வரும். நீங்கள் இதை எதுவுமே மாற்ற வேண்டாம். ரெசல்யூஷன் 72. நீங்கள் வெப், கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் டிசைன்ஸ்க்கு பண்ணும்போது ரெசல்யூஷன் 72 தான் பேசிக்காக இருக்கும். அதை நம்ம மாற்ற தேவையில்லை. அதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ கலர் பிட்ஸ் வந்து நீங்கள் வந்து 32 பிட் கூட 32 பிட் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வர கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும். நிறையா கலர் டெப்த் பிட்டு வந்து சப்போர்ட் பண்ணும், வச்சுக்கலாம். ஸோ கண்டென்ட்
இதை வந்து நீங்கள் கொடுத்தோன்னே அந்த கேன்வாஸோட பேக்ரவுண்ட் என்ன கலர் அது செட் பண்ணிக்கலாம். அது வேணும்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கலாம் ஆர் ஒயிட்டாக வச்சுக்கலாம். அது நீங்கள் மாற்ற வேண்டாம். கலர் ப்ரொஃபைலும் டிஃபால்ட் என்ன இருக்குதோ நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமாம், இதுதான் பேசிக் ஆப்ஷன்ஸ். இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்போட கொஞ்சம் ஒரு ஓல்டர் வெர்ஷனில் நம்ம வந்து இது காமிக்கிறோம். ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு இது என்னென்ன செலெக்ஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ லேட்டர் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கொடுப்பாங்க. அது உங்களுக்கு லேட்டராக ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வெப்புக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓகே கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்தனால பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து வெப் டிசைனுக்கு சைஸுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபைல் நியூ க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் தான் எப்போதும் ஒர்க் பண்ணுவீங்க, இந்த வெப் டிசைன் டெம்ப்ளேட் தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நேம் வச்சுக்கலாம், மை வெப் டிசைன் செட்டிங்ஸ் அப்படின்னு வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது. இதில் உங்களுக்கு ஏதாவது இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஓகே, நமக்கு அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு டூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.